ஹலோ கைஸ், வெல்கம் டைமஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் பேர் சிக்கன் மோனிகா. சிக்கனில் மோனிகாவா? என்னடா பேரே புரியவே இல்லையே, இது என்னது இப்படி கேட்டிங்கன்னா, இது ரொம்ப ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. அண்ட் இந்த டிஷ் வந்து நான் ஒரு வீடியோ பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டது. இந்த டிஷ்ஷை நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த வீடியோவில் என்ன பார்த்தேன், அது ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் இந்த இதில் நான் சொல்லிவிட்டு இந்த ரெசிபிஸையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க சமைக்கலாம். வாங்க மோனிகா சிக்கன் செய்யலாம். இந்த பாக்ஸாக நம்ம அழகாக இந்த சிக்கன் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். நான் ஃபுல்லாகவே போன்லெஸ் சிக்கன் தான் வச்சுருக்கேன். பிரெஸ்ட் பீஸ் மட்டும் தான் வச்சுருக்கேன். இது ஃபுல்லாமே க்யூப்ஸ் மாதிரி அழகாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இந்த க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறதுல ஃபஸ்ட்டு நம்ம சால்ட்டு சேர்த்துடலாம். கூடவே 3 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துட்டு சிக்கன் 65 ஆச்சி மசாலா வச்சுருக்கேன், அதையும் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம லெமனையும் பிழிஞ்சு விட்டுற போகிறோம். பிழிஞ்சு விட்டுட்டு இதை வந்து நம்ம நல்லா மேரினேட் பண்ண போகிறோம். நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து நான் ஒரு முட்டையை ஆட் பண்ணணும். அது வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு முட்டையை ஆட் பண்ணாலே போதும் மோஸ்ட்டாக. இதையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படி வந்து இதை நம்ம மேரினேட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா மேரினேட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த தவாவில் ஆயில் போட்டுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் 1 by 1 எல்லா சிக்கனையும் இதில் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். இவ்வளோ நேரம் நம்ம ரெசிபியை பற்றி தானே பார்த்தோம். இப்போ வாங்க நம்ம அந்த ஸ்டோரியை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸ்டோரி கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறவங்க ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஸ்டோரியை கேளுங்க. ஒன்ஸ் அப்பான் அ டைம் கோயம்புத்தூரில் ஒரு விஐபி ஒருத்தர் இருந்தார். அவருடைய பேரண்ட்ஸ்க்கு ஆனிவர்சரி. அப்போது அங்கே கிராண்டாக ஒரு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்ரிங் கூப்பிட்ருக்காங்க. அதுதான் அஞ்சலி கேட்ரிங். அவங்க கிட்ட போயிட்டு இந்த விஐபி கேட்டிருக்காரு, டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ஒரு டிஷ் பண்ணணும், ஒரு ரெசிபி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேட்ரிங்கில் இருக்கிறவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, சரி இந்த ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுற கப்பலுடைய நேம் போய் கேட்டுட்டு வரலான்னு போயிருக்காங்க. அவங்க பேர் என்னதுன்னா மோகன் அண்ட் வனிதா. அவங்க 2 பேருடைய நேமை சேர்த்த மாதிரி மோனிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்கன் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த சிக்கன் தாங்க இந்த சிக்கன். அந்த மோனிதான்னு சொன்னது இவர் வந்து மோனிகா அப்படின்னு சொல்லிட்டு நேமை ராங்காக நோட் பண்ணிட்டு போயிட்டாரு. அதை வந்து ரெஸ்டாரண்ட் மெனுலையும் ஆட் பண்ணியாச்சு. அப்படி வந்தது தான் இந்த மோனிகா சிக்கன். பட் இந்த ஸ்டோரி வந்து எந்த அளவு ட்ரூவாக ஃபேக்கான்ட்டுலாம் தெரியல. ஒரு வீடியோ பார்த்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி இந்த டிஷ்ஷை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். செஞ்சு பார்க்குறப்போ எனக்கு அவ்வளோ பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சுங்க. நீங்களும் இந்த டிஷ்ஷை வந்து மறக்காமல் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிரும். இப்படி தாங்க நான் இந்த ஸ்டோரியை கேட்ட உடனே இம்ப்ரெஸ் ஆகிட்டு இந்த டிஷ்ஷை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். செஞ்ச உடனே இன்னும் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். என்ன இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இப்போ நீங்களும் இந்த டிஷ்ஷை செஞ்சுருங்க. அதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க சாப்பிட்லாம். சாப்பிட ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.